வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். உயர்கல்வி திட்டம் 2025-2030 வரைவு தயாராகிவிட்டது. மலேசியாவின் உயர்நிலை கல்வி முறையை வளப்படுத்தும் 2025ஆம் ஆண்டுக்கும் 2030ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திற்கான உயர்கல்வி திட்ட வரைவு தயாராகிவிட்டதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த கல்வி முறையின் உள்ளடக்கம் அமல்படுத்தப்படுவதற்கு முன்னதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒப்புதலை பெறுவதற்காக அதன் நகல் வடிவம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் உயர்கல்வி முறையின் உள்ளடக்கம் வெளிநாட்டு ஆலோசனையின்றி சுயமாக உருவாக்கப்பட்டதாகும். இந்த உயர்கல்வி வரைவு மலேசியாவின் எதிர்கால கல்வி முறையை வடிவமைப்பதில் அதன் நிபுணத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று உயர்கல்வி அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உயர்கல்வி முறை வரைவானது கல்விமான் அஸ்மா இஸ்மாயில் தலைமையில் 9 பேர் கொண்ட கல்வி நிபுணர்கள் குழுவினரால் உருவாக்கப்பட்டதாகும். இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் 9 மாதங்களாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாநிலத்தைச் சேர்ந்த 5 அரசாங்க அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. மின்னியல் கழிவுப் பொருள் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒன்றின் மீது அமலாக்க நடவடிக்கையை எடுக்காமல் இருக்க லஞ்சம் கேட்டு பெற்றதாக அந்த 5 அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக புகார் கூறப்பட்டுள்ளது. இந்த லஞ்ச ஊழல் தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து 18 பேரை SPRM கைது செய்துள்ளது. பினாங்கு முதலமைச்சர் சவுகான் யாவ் மாநில DAP தலைவராக இல்லை என்ற போதிலும் பினாங்கு மாநில பக்கத்தான் ஹராப்பான் தலைவராக தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளார். அதேவேளையில் பினாங்கு மாநில DAP தலைவரான மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மாநில பக்கத்தான் ஹராப்பானின் 3 துணைத் தலைவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பக்கத்தான் ஹராப்பானில் PKR உதவித் தலைவர் சார்பில் நூருல் ஈசா மற்றும் அமனா கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபைஸ் ஃபாட்சேல் ஆகிய இருவரும் இதர 2 துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பினாங்கு மாநில முதலமைச்சராக தாம் பொறுப்பு வகிப்பதால் அந்த கூட்டணிக்கு தொடர்ந்து தலைமையேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சவுகான் யாவ் குறிப்பிட்டார். சிவபெருமானை போற்றும் சிவராத்திரி விழா சிறப்பு வழிபாடுகள் சிரம்பான் தமன் துவான்கு ஜாஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் நேற்றிரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 7000 பக்த அடிகளார்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளாசியை பெற்றனர். திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் பாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் தலைமையில் ஆலயத்தின் பிரதம குருக்கள் மற்றும் உதவி குருக்கள் முன்னிலையில் நடைபெற்ற சிவராத்திரி வழிபாடு நேற்றிரவு மணி 7:31க்கு தொடங்கியது. சிவபெருமானை வேண்டி நடத்தப்பட்ட 4 கால சிறப்பு பூஜைகள், அபிஷேக தீபாராதனைகள் உட்பட சிறப்பு வழிபாட்டில் இன்று அதிகாலை வரை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் சிவபுராணத்தை பாராயணம் செய்து சிவராத்திரி விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். முன்னதாக நடைபெற்ற சிவபெருமானின் அடையாள பிரதிபலிப்பான பஞ்சலோக சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் பெரும் திரளாக பால் அபிஷேகம் செய்து சுவாமியை வணங்கினர். அதிகாலை 4 மணிக்கு 4ஆம் கால பூஜைக்கு பின்னர் தன்னை துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அகிலத்தில் அருளாட்சி புரியும் நாயகியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்லக்கில் அருள் காட்சி தந்த வண்ணம் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் வசந்த மண்டபத்தை நோக்கி உள்வீதி ஊர்வலம் வந்தது சிவராத்திரி நிறைவு விழாவின் உச்சமாக அமைந்தது. இந்நிகழ்விற்கு வருகை தந்த தமிழ்நாடு கோயம்புத்தூர் அனுபாவி அகஸ்தியர் ஆலயத்தைச் சேர்ந்த தவத்திரு குமரசாமி சித்தர் அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அதேவேளையில் இரவு முதல் விடியற் காலை வரை கண் விழித்து 4 கால பூஜைகளிலும் அபிஷேக ஆராதனைகளிலும் பங்கு கொண்டு சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் துணை நின்ற பக்த பெருமக்களுக்கு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான நிர்வாகத்தினர் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
புனித நோன்பு மாதம் தொடங்கவிருக்கும் வேளையில் நோன்பு மாதத்தில் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள அரசாங்க ஊழியர்கள் வேலை நேரம் முடிவுறுவதற்கு முன்னதாகவே வீட்டிற்கு புறப்படுவது குறித்து மாநில அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்தார். இதுகுறித்து மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் விரைவில் விவாதிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் பெண் ஊழியர்களுக்கு வேலை நேர தளர்வு வழங்குவது குறித்து இதுவரையில் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமருடின் ஷாரி தெரிவித்தார். கடா சொங்கப்பட்டாணியில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் நடைபெற்ற குறுக்கோட்ட போட்டியில் கலந்து கொண்ட 5ஆம் படிவ மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்து மரணமுற்றான். இன்று காலையில் அப்பள்ளியில் நடைபெற்ற குறுக்கோட்ட போட்டியில் அந்த மாணவன் 6 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக முடித்த பின்னர் மயங்கி கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த மாணவனுக்கு உடனடியாக முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு அந்த மாணவன் கொண்டு செல்லப்பட்டான். எனினும் மாணவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் என்று கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அசருடீன் 1 இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாசாய் ஜலான் மாசாய் லமா லாட் 8/7/7 வீற்றிருக்கும் சிவகோட்டை ஸ்ரீ மகா தவ முனீஸ்வரர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரர் அம்மன் கோவிலில் வருடாந்திர மாசி மாத திருவிழா வரும் மார்ச் மாதம் 1 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. நாளை பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆலயத்தில் அம்பாளுக்கு முதல் கால யாகங்கள் நடைபெற்று இரவு 9 மணிக்கு அம்பாள் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ஆற்றங்கரைக்கு சென்று சக்தி கரகம் பாலித்து அருளாடி வருவர். மார்ச் 1 தேதி காலையில் 2ஆம் கால யாகங்கள் முடித்து இரவு 6 மணி அளவில் பால்குடம், சக்தி கரகம் மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் பக்த பெருமக்களுடன் புடை சூழ வந்து மலேசியாவில் ராஜ கம்பீரத்துடன் கட்டப்பட்ட 10 அடி உயரம் கொண்ட வராகி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வர். இவ்விழாவில் பக்த பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு வாராகி அம்பாளின் அருளை பெற்றுயுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். நாட்டின் முக்கிய துறைகளில் ஒன்றான உலோகப் பொருள் மறுசுழற்சி தொழில்துறையில் நிலவி வரும் தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினையை தீர்க்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலையிட வேண்டும் என்று மிம்தா எனப்படும் மலேசிய இந்திய உலோகப் பொருள் மறுசுழற்சி தொழிலியல் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்தொழில்துறையில் உள்ளூர் தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் பெரும்பாலோர் அந்நிய தொழிலாளர்களையே சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வேலை செய்வதற்கு அந்நிய தொழிலாளர்கள் இல்லாததால் இத்துறையை சார்ந்த தாங்கள் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியிருப்பதாக மிம்தாவின் தலைவர் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் சங்க உறுப்பினர்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். மலேசிய இந்தியர் உலோகப் பொருள் மறுசுழற்சி சங்கத்தில் 640 உறுப்பினர்கள் முறையாக லைசன்ஸ் பெற்று கடைகளை நடத்தி வருகின்றனர். அனைவரும் அரசாங்கத்திற்கு முறையாக வரி செலுத்தி வருகின்றனர். 3D எனப்படும் கடினமான, அசுத்தமான, ஆபத்தான இந்த துறையில் வேலை செய்வதற்கு உள்ளூர் தொழிலாளர்கள் முன்வருவதில்லை. ஆனால் இத்துறையில் வேலை செய்யக்கூடிய அந்நிய தொழிலாளர்கள் போதுமான அளவில் இல்லாததால் சங்க உறுப்பினர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக கடும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று டத்தோஸ்ரீ ஆறுமுகம் குறிப்பிட்டார். நாட்டின் குப்பைகளை அகற்றுவதிலும் அவற்றை அழிப்பதிலும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் தங்களைப் போன்ற உலோகப் பொருள் மறுசுழற்சி தொழில்துறையை சார்ந்தவர்களும் கணிசமான பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். நாங்கள் ஒரு வகையில் நாட்டையும் சுத்தம் செய்து வருகிறோம். அதே வேளையில் அரசாங்கம் ஆதாயம் பெறும் வகையில் வரியையும் செலுத்தி வருகிறோம். அதிகமாக வரி செலுத்தி வருகின்ற தொழில்துறையினரில் நாங்களும் முக்கியமாக இருக்கிறோம். ஆனால் அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதில் தொடர்ந்து இழுத்தடிக்கும் போக்கு கடைபிடிக்கப்பட்டு வருவது வேதனையை அளிக்கிறது என்று நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் விவரித்தார். உலோகப் பொருள் வியாபாரம் பண்றதுனால அரசாங்கம் தான் ரொம்ப ஒரு மிச்சமா சொல்லணும். ஏன்னா நாங்க அவ்வளவு குப்பையில நாங்க அழிச்சு போட்டுறோம். உதாரணத்துக்கு அரசாங்கம் ஒரு 50,000 டன் குப்பை எடுக்கிறாங்கன்னா நாங்க அதுல சரிபாதி 25,000 குப்பை நாங்க கிளியர் பண்ணி எடுக்கிறோம். எல்லாமே குப்பைக்கு போற ஜாமான் இல்ல, அதுல பாதி பொருள் நாங்க வாங்கிறோம். உதாரணத்துக்கு அட்டை, பிளாஸ்டிக், இந்த மாதிரி சில பொருட்கள் நாங்கள் கழிவு பொருள் வாங்குறோம். அதுவும் குப்பையில போச்சுனாக்கா அரசாங்கத்துக்கு தான் பெரிய நஷ்டமாகும். ஏன்னா அவங்களுக்கு தான் வேலை ஆட்கள் பழுக்கள் கூட கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். அதனால நாங்களும் ஒருவேளை நாட்டையும் சுத்தம் பண்றோம், அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஆதாயம் கொடுக்குறோம். அது அந்த ஆதாயத்துல நாங்களும் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டுறோம். அதிகப்படியான டேக்ஸ் கட்டுற ஒரு இண்டஸ்ட்ரியில நாங்களும் ஒரு வியாபாரிகள் தான், அதாவது இரும்பு உலக வர்த்தக சேர்ந்தவன் தான். ஆனா இதுவரையிலும் எங்களுக்கு கொடுக்கல. இடத்தால நாங்க சங்கம் ஆரம்பிச்சு 60 ஆண்டு காலம் ஆச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் இருந்த பெருமையெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, காலியாகிட்டு இருக்கு. இடம் காலியாகிறதுனால அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணதுனால ரொம்ப பாதிக்கப்படுகிறோம்.
இந்தியா, நேபாளம் மற்றும் வங்காளதேசம் முதலிய நாடுகளைச் சேர்ந்த அந்நிய தொழிலாளர்கள் எங்களுக்கு உடனடியாக தேவைப்படுகிறார்கள். குறிப்பாக மொத்தம் 10,000 அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். முன்பு அந்நிய தொழிலாளர் ஒருவர் நாடு திரும்பினால் அவருக்கு பதிலாக மாற்றுத் தொழிலாளர் வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது மாற்றுத் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்குவதில்லை. நிலைமை இப்படியே போனால் இத்துறையைச் சார்ந்த தாங்களில் பலர் கடைகளை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது. எனவே தாங்கள் எதிர்நோக்கியுள்ள அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ஆறுமுகம் கேட்டுக்கொண்டார். கடந்த திங்கட்கிழமை கிள்ளான் கம்போங் புக்கிட் கூடா ஜலான் பத்துதிகாவில் மரம் விழுந்து உணவு வியாபாரி ஒருவர் மரணமுற்றது தொடர்பில் காப்புறுதி நிறுவனம் வழங்க முன்வந்த இழப்பீட்டுத் தொகையில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அதிருப்தி கொண்டிருப்பார்களேயானால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் என்று ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. 45 வயது அசாரி அன்சார் மரணம் தொடர்பில் காப்புறுதி நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அவரின் மனைவி இன்னமும் எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை. இழப்பீட்டுத் தொகையில் அதிருப்தி இருந்தால் நியாயமான இழப்பீட்டை பெறுவதற்கு அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் என்று கிள்ளான் மாநகர் மன்றத்தின் டத்தோ பண்டார் டத்தோ அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மைத்துனியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக இராணுவ வீரர் ஒருவர் அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 26 வயதுடைய அந்த இராணுவ வீரர் நீதிபதி நுருல் ஸ்வாம் அஹ்மத் ஜுபேர் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கும் ஜூலை மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் கோம்பா ஜலான் கர்டாஸில் உள்ள ஒரு வீட்டில் தனது 12 வயது மைத்துனியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.